இங்க இந்த பையன் டீ கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவன் காதலிக்கிற பொண்ணு இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கால் பண்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும், கண்டிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரமா ஓடி போறான். ஆனா இந்த பொண்ணுக்கு இவன் டீ கடையில வேலை செய்யற விஷயம் தெரியாம பாத்துக்கிறான். ஆனா அங்க போனதுமே சாரி கேட்கறா. அப்பன்னு பார்த்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்து இந்த பொண்ணு என்ன அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆக்சுவலா அவன் அடிக்கடி உங்க டீ கடைக்கு வந்துட்டு போவான். சோ எனக்கு அவர் தெரியும் சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு அவங்க கிட்ட பேசுறான். பட் அடுத்த நாள் இன்ஸ்டாகிராம்ல இருக்கவன் இந்த பொண்ணு அந்த டீ கடை கூட்டிட்டு வந்து இவன் இந்த வேலை தான் செய்யறான்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துறான். இதை பார்த்த இந்த பொண்ணு கோவத்துல செம்மையா திட்டி என்னை ஏமாத்திட்டு இனிமேல் என் கூட சேரான்னு சொல்லிட்டு லவ் பிரேக்கப் பண்ணிடுறான். அண்ட் டீலாம் கொண்டு வந்துறான். அப்ப இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே தெரியாம அவனோட காலிலேயே ஊத்திடுறான். பட் அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த டீயை நீயே தொடன்னு சொல்லிட்டு தொடக்க வச்சிடறா. இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி தொடச்சிட்டு இருக்கா. அப்ப தூரத்துல இருந்து ஒரு பிசினஸ் பண்ணி இதை பார்த்துட்டு இவன் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை குத்துட்டு அங்க வந்து பாருன்னு சொல்றாரு. சோ இவனும் கிளம்பி போய் அங்க போய் பாக்குறான். இவனை நல்லா படிக்க வச்சு அவரோட கம்பெனில சேர்த்துக்கிட்டு பெரிய பிசினஸ் மேன ஆக்குறாரு. அப்ப இதை பார்த்த இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கவனும் இந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து அன்னைக்கு நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சாரி கேட்கறாங்க. இந்த பொண்ணு தனியா கூப்பிட்டு வச்சு என்ன ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சரா. ஆனா இவன் அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அப்ப நீ வந்துட்டு கூட பரவாயில்ல, பட் இப்ப நீ என்கிட்ட பணத்தை பார்த்து தான் வந்து இருக்கோ. சோ அந்த காதல் எப்பவுமே நினைக்காது, நீ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டு அங்க வந்து கிளம்பிடுறான்.